இயேசு கிறிஸ்துவை நேசிக்கும் ஒவ்வொரு மனுஷனும் பாவத்துக்கு மரிப்பது என்றால் என்ன? கர்த்தருடைய பந்தியில் இன்னும் பங்கு பெற வேண்டுமா? ஆவிக்குரிய வரங்களை தேவன் யாருக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்? இந்த நவீன காலத்திலும் தீர்க்கதரிசன ஆவி முக்கியமா என்பதற்கெல்லாம் விடை காண எங்களோடு கூட 28 மூல உபதேசங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உலகளாவிய ஹோப் டிவி நேயர்களுக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு நன்னாளிலே உங்களை 28 மூல உபதேசங்கள் நிகழ்ச்சியின் வழியாய் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஞானஸ்நானத்தை பற்றி படிக்க போகிறோம். இந்த நாளின் நிகழ்ச்சியை சிறப்பிக்கத்தக்கதாக நம்ம மத்தியில போதகர் சார்ல்ஸ் அவர்களும் போதகர் ஜாஷுவா அவர்களும் வந்திருக்கிறார்கள். வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம் வாங்க. பாஸ்டர் தோத்திரம். பாஸ்டர் தோத்திரம். மீண்டுமா இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த முறை ஞானஸ்நானத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் நாம் படித்து வந்தோம். இந்த நாளிலே அதை குறித்து நாம் தொடர்ச்சியாக நம்ம பேச இருக்கிறோம். பாஸ்டர், இந்த ஞானஸ்நானத்தில் முழுக்கு ஞானஸ்நானத்துடைய முக்கியத்துவம் என்ன? அது எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது? ஏன்னா இன்னைக்கு ஞானஸ்தானம் என்றால் பல வகையான ஞானஸ்தானத்தை திருச்சபைகள் பின்பற்றி வருகிறார்கள். ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கும் பொழுது அதற்கு நேர் எதிர்மறையான தப்பான உபதேசங்களை கொண்டு வர்றது தான் யாருடைய வேலை? சத்ருவினுடைய உபதேசம். வேதாகமம் முழுக்கு ஞானஸ்தானம் என்று சொல்லும் பொழுது மற்ற சபையாரெலாம் தெளிப்பு ஞானஸ்தானம் அல்லது குழந்தை ஞானஸ்தானம் இப்படி பல வகையானதை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் பவுல் ரொம்ப அழகாக சொல்றார். தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், அதில் குறிப்பாக சொல்றார் பாருங்கள், மறு ஜென்ம முழுக்கினாலும். அதுலேயும் தமிழில் இந்த வார்த்தை ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இணையான வார்த்தை கிரேக்க பதத்திலும் இன்னும் எபிரேய பதத்தையும் நம்ம கவனிக்கும் போது அது அவ்விதமாக இருக்கிறது. அதையும் குறிப்பாக இந்த புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டது நிமித்தமாய் அந்த பாப்டோஸ் என்கின்ற வார்த்தையை எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் முங்கி எழும் ஒரு அனுபவத்தை அதை அடையாளப்படுத்துகிறது. இந்த முங்கி எழுதல் தண்ணீருக்குள்ளாக மூழ்கி எழும்பி வருகிற அனுபவம். அதோடு கூட இல்லாமல் பரிசுத்த ஆவியானுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று சொல்லுகிறார். இதை தான் கிறிஸ்து ஒப்பிட்டு பேசுகிறார். அதை மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் நாம் கவனிக்கும் பொழுது 2 சகோதரர்கள் யோவான் யாக்கோபு அவங்களுடைய தாயார் கேட்குறாங்க, என்னுடைய 2 மகன்களும் ஒருத்தன் வலது பக்கத்திலும் இன்னொருத்தன் இடது பக்கத்திலும் உம்முடைய சிங்காசனத்திற்கு அருகாமையில உட்காரும்படியாக அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது நீங்க என்ன கேட்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லிட்டு இந்த வாக்கியத்தை அப்பொழுதுதான் அவங்க கிட்ட சொல்றாரு. அவர்களை நோக்கி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறீர்கள் என்றதும் அந்த இதை கேட்குறாங்க. 22வது வாக்கியத்தில் தான் இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்திலே நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமோ என்றார். இப்போ இந்த ஸ்தானம் என்று சொல்லுகிறது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் கிறிஸ்துவின் பாடு மரணங்களில் ஐக்கியப்படுகிற ஒரு அனுபவம். கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசமாய் வைக்கிறதற்கு மாத்திரம் நமக்கு ஆண்டவர் அருளாமல் அவரோட கூட பாடுகளிலே நாம் ஐக்கியப்படுகிறதற்கும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு அடையாளமாய் நாம் எடுத்துக்கொள்ளுகிறது தான் என்னது? ஞானஸ்தானம். அப்போ புதிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழப்போகிறோம் என்றால் அது ஒரு எளிதான காரியம் அல்ல. பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல பாடுகளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதை தான் நான் பெறும் ஸ்தானம் என்று சொல்லுகிறார். அந்த பாத்திரம் வேற ஒன்றும் இல்லை, உபத்திரவத்தின் பாத்திரம். அந்த உபத்திரவத்தின் பாத்திரத்தை நாம் குடித்து இதோ அவர் எடுத்த அந்த ஸ்தானத்தை மெய்யாகவே யோவானும் யாக்கோபும் எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா முதல்ல மரித்த அங்க சீடன் இவங்க 2 பேர்ல யாக்கோபு என்று பார்க்கிறோம். பிற்பாடு கடைசியா யோவானும் மரிக்கிறார். அவரும் இரத்த சாட்சியாக மரிக்கிறார். பத்மு தீவில இருந்தாலும் அவருடைய மரணமும் அவ்விதமாக இருந்தது என்று பார்க்கிறோம். நிச்சயமா பாஸ்டர். அப்படியானால் ஒரு ஞான ஸ்நானம் என்பது கிறிஸ்துவுக்குள் மரிப்பதும் அதே போல அவருக்குள் உயிர்க்கிற ஒரு அனுபவத்தை சுட்டி காண்பிக்கிறது. பாஸ்டர் சங்கர், பாவத்துக்கு மரிப்பதும் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பதும் என்கிற அந்த பதத்துல அதனுடைய முக்கியத்துவம் என்ன? இது ஒரு அடையாள வார்த்தையாக நாம் பயன்படுத்துகிறோம். எந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து நாம் பார்க்கிறோம்னா வேதத்தில் நிறைய இடங்களில்
இந்த ஞான ஸ்நானத்தை குறித்து வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் இணைத்து பேசக்கூடிய அனுபவங்களை நாம் பார்க்க முடியும். ஒரு சிறந்த உதாரணமாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு 2 வசனங்களை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். அதில் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். பாஸ்டர் அவங்க சொல்லும் பொழுது அந்த பேப்டிசோ என்கிற வார்த்தை மூழ்கி எழுந்திருத்தல். அந்த மூழ்கக்கூடிய அனுபவத்தை எதற்கு அடையாளமாக பார்க்கிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்குள்ளாக நாம் அடக்கம் பண்ணப்படுவதற்கு ஒரு அடையாளமாக நாம் இந்த வசனத்தின் மூலமாக பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 11வது வசனத்தை வாசித்தோம் என்றால், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும், நாம் ஏற்கனவே வாசித்த அந்த வசனத்தின் அடிப்படையில் அந்த அனுபவம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்றது இது வந்துட்டு ஒரு அடையாளம், ஒரு சிம்பல். உண்மையாகவே நாம் அந்த தண்ணீருக்குள்ளே போகும் பொழுது இந்த ஞான ஸ்நானம், இந்த மூழ்கி எழுந்திருத்தல் என்பது மிகப்பெரிய ஒரு அடையாளம். மனதிலே நாம் நினைத்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நான் அடக்கம் பண்ணப்படுவது கிறிஸ்துவுடைய மரணத்திற்குள்ளாக, நான் எழுந்திருப்பது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிழைத்திருக்கிறேன். இந்த அடையாளங்களை இந்த வேத பகுதி நமக்கு மிக தெளிவாக காட்டுகிறது. இது ஏதோ ஒரு சடங்கு, தண்ணீருக்குள்ளாக போய் வருவது என்பதல்ல, ஆழமான அர்த்தத்தை உடைய நம் இருதயத்திலே தீர்மானத்தை எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தருணமாக ஞான ஸ்நானம் இருக்கிறது. நிச்சயமாக. அதாவது உள்ளத்தில் ஏற்படும் மாற்றத்தை ஒரு மனிதன் வெளிப்பிரகாரமாக திருமுழுக்கின் மூலமாக அல்லது ஞான ஸ்நானத்தின் மூலமாக அதை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். பாஸ்டர் சார்ல்ஸ், இப்போ பாவத்துக்கு மரிப்பது என்பதை கொஞ்சம் சற்று விளக்கி சொல்லுங்களேன். இங்கே வந்து பாவத்திற்கு மரிக்கத்தக்கதாக வந்தது கிறிஸ்து மாத்திரமே. ஆக்சுவலாக அந்த பாவத்தில் உண்டான ஆக்கினையை நாம் தனிப்பட்ட முறையில் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். நிச்சயமா. ஆனால் கிறிஸ்து ஆதாம் துவங்கி கடைசியாக இந்த உலகத்தில் பாவம் செய்கிற அந்த மனுஷனுடைய எல்லா பாவங்களுக்காகவும் கிறிஸ்து மரித்தார் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் அநேக இடங்களிலே அவருடைய வாயின் வார்த்தைகள் உபதேசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்பதை பழைய ஏற்பாட்டு காலம் துவங்கி ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டே வர்றாரு. அதே இந்த பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடார சத்தியத்தை நாம் படிக்கும் போது கூட கை கழுவுதல், கால் கழுவுதல், கழுவுறதுக்கான அந்த தண்ணீர் இருந்த இடம், இவைகள் எல்லாம் இருக்கிறது. இதில் என்ன ஆண்டவர் என்ன அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார் என்றால், ரத்தம் சிந்துதலின் மூலமாய் நமக்கு சுத்திகரிப்பு உண்டானாலும் ஆவியானவர் மூலமான ஒரு சுத்திகரிப்பும் நமக்கு கிடைக்கிறது என்பதை காண்பிக்கிறார். அதை லூக்கா 12ஆம் அதிகாரம் 50வது வாக்கியத்திலே வாசிக்கும் போது அங்க சொல்றாரு பாருங்கள், ஆனாலும் நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவேனும் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ இது முற்றிலுமா எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், கிறிஸ்துவின் பாடு மரணத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதற்கு ஒப்பனையான ஒரு ஸ்தானத்தை தான் நம்ம ஞானஸ்தானமாக எடுக்கிறோம். நிச்சயமா பாஸ்டர், தொடர்ந்து பேசும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நிகழ்ச்சி தொடர இருக்கிறது, காத்திருக்கு. இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நிகழ்ச்சி தொடர்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தொடர்ந்து ஞானஸ்தானத்தை பற்றி பேசுகிறோம். அப்போ ஞானஸ்தானம் என்பது 2 விஷயத்தை அடையாளமாக சொல்கிறது. ஒன்று, கிறிஸ்துவுக்குள் மரிப்பது அல்லது பாவத்துக்கு மரிப்பது. 2வது, அவருக்குள் பிழைத்திருப்பது. இப்போ அவருக்குள் பிழைத்திருப்பதை குறித்து சற்று கூடுதலான தகவலை சொல்லுங்கள். நம்ம முன்பாக வாசித்த வசனத்திலேயே பார்த்தோம், இந்த ஞானஸ்நானம் என்பது நாம் அவருடைய மரணத்திற்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்து எழுந்திருப்பதை அடையாளப்படுத்தக்கூடிய அவருக்குள் பிழைத்திருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக எழுந்திருக்க வேண்டும் என்று. இதை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, நம்முடைய பழைய வாழ்க்கையானது சிலுவையில் கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட வேண்டும் என்று பவுலார் எழுதுகிறார். நம்ம கலாத்தியர் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்போ இந்த பிழைத்திருக்கிறேன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது பவுலார் எப்படி பயன்படுத்துகிறார் என்றால், என்னுடைய பழைய வாழ்க்கை முற்றிலுமாக சிலுவையில் அறையப்பட்டதாக, அதாவது அந்த ஞானஸ்நானம் என்கிற அந்த அடையாளத்தில் நான் மரணத்திற்குள்ளாக அடக்கம் பண்ணப்படும் போது என்னுடைய பழைய வாழ்க்கை, என்னுடைய மாம்ச இச்சைகள், சிந்தைகள் எல்லாம் ஒளிந்து போய்
நான் கிறிஸ்துவுக்குள்ளாக எழுந்திருக்கும் பொழுது இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவினுடைய புதிதாக்குதலின் அனுபவம், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மறுஜென்ம முழுக்கிற்குள்ளாக நான் புதிதாக்கப்பட்டேன் என்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நான் எழுந்திருக்கிறேன். தொடர்ந்து இதை குறித்து கலாத்தியர் புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்தில் நாம் இங்கு மாம்ச சிந்தையையும் ஆவியின் கனியையும் குறித்து படிப்போம். தொடர்ச்சியாக வாசித்து கொண்டு வரும் பொழுது 24வது வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவினுடையவர்கள், அதாவது யாரெல்லாம் கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நான அனுபவத்தை கடந்து வருகிறார்களோ, கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் எப்படி பிழைத்திருப்பார்கள் என்றால், தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். அப்போ இந்த அனுபவம் தான் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிற ஒரு அனுபவம். நம்முடைய பழைய வாழ்க்கை, மாம்ச இச்சைகள் எல்லாம் கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்பட்டதாக, அந்த ஞான ஸ்நானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு பழையவைகள் ஒளிந்து போயினவையாக நாம் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறோம் என்கிற அனுபவத்தை பவுலர் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். நிச்சயமாக அழகான ஒரு பதிலை சொன்னீங்க. ஞானஸ்நானம் என்பது நம்முடைய ஈவில் பேஷன்ஸ், அதாவது நம்முடைய தீய பழக்க வழக்கங்கள், தீய இச்சைகள் எல்லாத்தையும் சிலுவையில் அறைகிற ஒரு தன்மையை அது சுட்டி காண்பிக்கிறது. பாஸ்டர் சார்ல்ஸ், இப்போ உடன்படிக்கை அப்படின்னு ஒன்று ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளோடு பலரோடு ஏற்படுத்தி இருக்கிறார். இப்போ அந்த உடன்படிக்கையின் உறவு என்றால் என்ன? ஏன்னா இப்போ பாஸ்டர் பேசிக்கிட்டு இருந்த அதனுடைய தொடர்ச்சி வேர் தான் இந்த உடன்படிக்கை என்று பார்க்கிறோம். இந்த ஞானஸ்தானத்தினுடைய மெயின் நோக்கமே என்னன்னா, தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், அவரை போல அவருடைய பிள்ளைகள் என்ன ஆகணும்? பரிசுத்தமாக வேண்டும். அதற்கான ஒரு உடன்படிக்கையை தான் ஆபிரகாமோடு ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அந்த உடன்படிக்கைக்கு பழைய ஏற்பாட்டில் அடையாள சின்னமாக ஆண் மக்கள் 8வது நாளிலே பிறந்த உடனே நுனித்தோலை அறுக்க வேண்டும். அதை தான் விருத்த சேதனம் என்று சொல்லுகிறோம். அதை ஆண்டவர் நித்திய உடன்படிக்கையாக யாரு கட்டளையிட்டாரு? ஆபிரகாமு கட்டளையிட்டார். வம்சவழியாய் வந்தவங்க மாத்திரம் அல்ல, யூதர்களோடு இணைந்த புறஜாதியார்களாக இருந்தாலும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்கின்ற கட்டாயம் இருந்தது என்பதை பார்க்கிறோம். ஆனால் இதை பவுல் புதிய ஏற்பாட்டில் புது உடன்படிக்கைக்கு கீழே கற்றுக் கொடுக்கும் பொழுது, கிறிஸ்து மரிச்சிட்டதுனால மறுபடியும் ரத்தம் சிந்துதலுக்கு ஏதுவான எந்த ஒரு பிரமாணத்தையும் நாம் கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது மீண்டுமாக இந்த 8ஆம் நாளிலே நுனித்தோலை வெட்டணும் அப்படின்றது ரத்தம் சிந்துகிறதற்கு ஏதுவான ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது. அதனால தான் இங்கே பவுல் நமக்கு புதிய ஏற்பாட்டில் கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த நியமனம் இன்னும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அதை எப்படி நமக்கு கொடுத்திருக்கிறார்னா, இருதயத்தின் சுத்திகரிப்பாக அதை நமக்கு நியமித்து கொடுத்திருக்கிறார். அதை இங்கே கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே. இப்போ இந்த பேப்டிசத்தை எதுக்கு ஈக்குவலாக பேசுகிறார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமினுடைய சந்ததி விருத்த சேதனத்தை அடைந்தார்கள். இந்த விருத்த சேதனை எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், இருதயத்தின் சுத்திகரிப்பை அடையாளப்படுத்துகிறது. இந்த வாக்கியத்தை தொடர்ந்து சொல்லும் பொழுது பாருங்க, மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை கலைத்து விட்டதினால். பாஸ்டர் அழகா சொன்னார் இல்லையா, கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரத்தில் 24வது வாக்கியம், நம்ம எல்லாரும் நம்முடைய ஆசை இச்சைகளை எங்க அரைஞ்சிட்டோம்? இயேசுவோடு கூட கல்வாரி சிலுவையில் அறைந்து விட்டோம். அப்படி என்றால் நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் அந்த புதிதாக்குதலினாலே பழைய எல்லா கெட்ட குணங்களை மேற்கொள்ளுகிறதற்கு அவர் பலனை கொடுக்கிறார் என்பதை இங்கு அடையாளப்படுத்துகிறார். இந்த வசனம் எப்படி முடியுது பாருங்க, கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்களே. இப்போ பழைய ஏற்பாட்டில் அவங்க கையால் செய்யப்பட்ட விருத்த சேதனத்தை பெற்றிருந்தோம். யூதர்கள் நிறைய பேர் பாவத்தை விட்டோயவில்லை, அவங்க சுத்திகரிப்பை பெறவில்லை. ஏன்னா ஆவியானுடைய அனுகிரகத்தை அவங்க என்ன பண்ணவில்லை? ருசிக்கவில்லை. இப்போ பவுல் இந்த புதிய ஏற்பாட்டில் புது உடன்படிக்கை கீழே இருக்கிற பிள்ளைகள் அவங்கள மாதிரி நாம் இருக்காம ஆபிரகாமை போல உண்மையான விசுவாசத்தை வெளிப்படுத்தி அந்த விசுவாசத்திற்கேற்ற கிரியைகள், அந்த கிரியை வேற ஒன்றும் இல்லை, முற்றிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் ஒரு அனுபவத்தை தான் அது அடையாளப்படுத்துகிறது. எரேமியாவும் அதை தான் அழகாக எழுதுறாரு. எரேமியா 9ஆம் அதிகாரம் 25-26 வாக்கியத்தை நீங்கள் வாசிங்க அப்படின்னா, அவங்க யூத ஜனங்கள் இருதயத்தில் விருத்த சேதனம் அடையாமலே இருந்தார்கள். ஆனால் உண்மையான விருத்த சேதனத்தை அடைந்தவர்கள் சுத்திகரிப்பை அடைந்தார்கள். அது ஆவியானவர் மூலமாய் கிடைக்கிறது. அப்போ கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் கிடையாது, பழைய ஏற்பாட்டிலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ இதில் என்ன நம்ம புரிந்து கொள்ளுகிறோம் என்றால், ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் கிறிஸ்து அவருடைய ஆவியில நிரம்பினது போல
நம்மையும் அவருடைய ஆவியிலே நிரப்புகிறார் என்பதை இதன் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நிச்சயமா பாஸ்டர். அதாவது அந்த தேவனுடைய உறவில் ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்க வேண்டும். அந்த உறவு ஒரு உடன்படிக்கையின் ரீதியால் ஆனது. பழையவைகளை வெறுத்து இயேசுவை நேசிக்கிற ஒரு தன்மையுடையது அப்படின்றத பார்த்தோம். பாஸ்டர் ஜாஷ்வா, இப்போ தொடர்ச்சியாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையின் உறவை நாம் எப்படி புரிந்து கொள்வது? பாஸ்டர் அவங்க சொன்னது மாதிரி அந்த விருத்த சேதனம் என்பது உடன்படிக்கைக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் நம்ம இதை குறித்து வாசிக்கும் பொழுது அதை கொலைசேர் புஸ்தகத்தில் பாஸ்டர் அவங்க வாசித்தது போல இந்த ஞானஸ்நானம் என்பதை உடன்படிக்கையின் அடையாளமாக நம்ம பார்க்கிறோம். இந்த காரியத்தை ரோமர் 4:11 வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான், அதற்கு அடையாளமாக விருத்த சேதனத்தை தேவன் கொடுத்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். நாமளும் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெறும் பொழுது நாம் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுகிறோம். இதை நாம் ஆபிரகாமினுடைய அனுபவத்தின் மூலமாக எப்படி அவர் விசுவாசத்தினாலே தேவனோடு அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினாரோ அதற்கு அடையாளமாக விருத்த சேதனம் இருந்ததோ அதே போல நாம் விசுவாசத்தினாலே தேவனோடு ஏற்படுத்தக்கூடிய அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக இந்த ஞானஸ்நானமானது இருக்கிறது. நிச்சயமா அழகா சொன்னீங்க. தொடர்ந்து பேசும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேயர்களே, மீண்டுமாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடர இருக்கிறது. இணைந்திருக்கு. இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நிகழ்ச்சி தொடர்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். பாஸ்டர் சார்ல்ஸ், ஞானஸ்தானத்தை குறித்து நாம் அற்புதமாக வேதத்திலிருந்து புரிந்து கொண்டு வருகிறோம். இப்போ இந்த உடன்படிக்கையின் உறவை பற்றி நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த உடன்படிக்கையின் உறவு எப்படி நம்ம தக்க வைத்துக் கொள்வது? இது ஆண்டவருக்கு அனுதினமும் நாம் கீழ்ப்படுகிறதுக்கு ஏதுவாக ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நிச்சயமா கர்த்தருடைய வார்த்தையும் நமக்கு உதவி செய்கிறது. நிறைய கிறிஸ்துவர்கள் இதில் தான் தவறி போகிறாங்க. மெயினாக ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என் வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆவியானவர் நமக்குள்ளாக வரும்பொழுது வசனத்தை தான் நினைப்பூட்டிக்கிட்டே இருப்பார். இப்போ நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஜீவனுள்ள தேவனுடைய வசனங்கள் ஆழமாய் கிரியை செய்கிறதுக்கு ஏதுவாக ஆவியானவர் கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நமக்கு நினைப்பூட்டுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கையை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் கலாத்தியர் 3 அதில் குறிப்பாக 27வது வாக்கியத்தில் சொல்றார் பாருங்கள், ஏனெனில் உங்களில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இனி நம்முடைய வாழ்க்கையின் குணாதிசயம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, கிறிஸ்துவின் கிரியைகளாக இருக்கும். அநியாயமான கிரியைகள் இல்லாமல் அல்லது ஆண்டவர் வெறுக்கிற கிரியைகளாக இராமல் பிதாவாகிய தேவன் அங்கீகரிக்கக்கூடிய கிரியைகள், கீழ்ப்படிதல், முற்றிலுமான அர்ப்பணிப்பு, ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுக்கிறது, இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்குள்ளாக இருக்கும். ஆனா இதுல நம்ம நிலைச்சிருக்கணும் அப்படின்னா அனுதின ஜெபம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஜெபம் இல்லாமல் ஆவியானுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போல நம்மை நாம் முழுமையாக நாம் அர்ப்பணிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நாம் இந்த தீர்மானத்தை எடுக்கணும். நேற்று நான் ஆண்டவருக்குள்ள வாழ்ந்தேன் அல்லது இன்னைக்கு நான் உலகத்தை அனுபவிக்க போறேன் அப்படின்னா ஆண்டவர் கட்டாயப்படுத்தி நிறுத்த மாட்டாரு. ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் போராடுவார் என்பதை மாத்திரம் நாம் அறிந்திருக்கிறோம். அவர் சில நேரங்களிலே துக்கப்படுகிறார். அதை தொடர்ச்சியாக அப்படியே நம்ம கீழே வாசிக்கும் பொழுது 29 போய் முடிக்கிறார், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திராயும் இருக்கிறீர்கள். ஆபிரகாம் எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னா, அவர் விசுவாசத்திற்கேற்ற கிரியைகளை வெளிப்படுத்தி வாழ்ந்தார். முற்றிலுமாய் ஒரு அர்ப்பணித்த தேவ மனுஷன் என்று சொல்ல வேண்டும். இப்போ உண்மையிலே நீங்களும் நானும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம் அப்படின்னா அர்ப்பணிப்பான ஒரு வாழ்க்கை நம்மளே வெளிப்படும். நிச்சயமா பாஸ்டர். அதாவது நம்ம பழைய வாழ்க்கையை விட்டு நாம் ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடு கிறிஸ்துவை தரித்து கொள்ளும் ஒரு அனுபவத்தை நாம் பெறுகிறோம். ஆகவே இதை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும், அதை இன்னும் நம்ம தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னா உண்மையான கீழ்ப்படுதல், ஜெபஜீவியம், கிறிஸ்துவோடு கூட ஒரு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நிச்சயமாக இருக்க வேண்டும். மிக்க நன்றி பாஸ்டர். பாஸ்டர் சங்கர் ஜாஷ்வா, இப்போ இந்த பேப்டிசம், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைப்பது பரலோகத்திற்கு ஒரு கேரண்டியான ஒரு விஷயமா? பரலோகம் நிச்சயமா போயிடலாம் அப்படின்ற ஒரு உபதேசம் சொல்லலாமா? அதை நம்ம 2 விதமாக அணுக வேண்டும். ஒன்று நேர்மறையான கண்ணோட்டம். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியத்தின் நாட்களிலே அவரை சந்தித்து பேசின
ஒரு நபரிடத்துல பேசின ஒரு சம்பாஷணை நம்ம வாசிக்கும் பொழுது யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்கிறது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஸோ இந்த வசனத்தின் அடிப்படையில் ஞான ஸ்நானம் என்பது பரலோக ராஜ்யம் செல்வதற்கு மிக அவசியமான ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு ஞான ஸ்நானம் எடுத்தால் நிச்சயமாக பரலோகம் போயிடலாம் அப்படின்னு சொல்றதுல இருக்கிற இன்னொரு கண்ணோட்டம் இருக்குது. அது என்னன்னு சொன்னா, நம்ம ஞானஸ்நானம் எடுத்தா மட்டும் போதும் பரலோகம் போயிடலாம் அப்படின்னு சொல்றது மிக தவறான ஒன்று. இப்ப பாஸ்டர் அவங்க சொல்லும் பொழுது, இந்த உடன்படிக்கையின் உறவை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் ஜனங்களுடைய உடன்படிக்கை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் பேசி முடித்த பின்பு நாங்கள் யாவற்றிற்கும் கீழ்ப்படிவோம் என்று வாக்கு கொடுத்தாங்க. அவர்கள் எல்லாரும் அந்த ஞான கண்மலையினாலே பானத்தை குடித்தார்கள், அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆனாலும் அவர்கள் விழுந்து போனார்கள் அப்படின்னு சொன்னா, ஞானஸ்நானம் பெற்று விழுந்து போன அனுபவங்களை நம்ம வாசிக்கிறோம். ஞானஸ்நானம் நிச்சயமாக பரலோகத்துக்கு கேரண்டியா அப்படின்னா, அந்த ஞானஸ்நானத்திற்கு பிறகு என்னுடைய மாம்ச சிந்தை சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக பிழைத்திருக்கிற அந்த ஆவின் சிந்தையோடு வாழ்கிறேனா இல்லையா என்பதை பொறுத்தே அமையுமே தவிர, நிச்சயமாக ஞானஸ்நானம் எடுத்தால் பரலோகம் உண்டு என்று சொல்லும்படியான ஒரு தவறான கண்ணோட்டத்திற்கு வேதம் நம்மை வழிநடத்தவில்லை. அதாவது ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால அதாவது ஞானஸ்நானம் எடுத்த உடனே நிச்சயமாக நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்ற தாற்பயம் கிடையாது. அதை நம்ம இன்னொரு வசனத்துல விளக்கி சொல்லலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம், அதில் குறிப்பாக 4, 5, 6 வாக்கியங்களை நாம் கவனிக்கும் பொழுது, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசித்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும். இப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்பொழுது ஆவியானவரை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆனா அதுக்கப்புறம் நீங்க பாருங்க 5வது வாக்கியம், தேவனுடைய நல் வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலனை ருசித்து பார்த்தோம். ஆவியானவரை ருசிக்கிறவன் எதையும் ருசிப்பான்? தேவனுடைய நல் வார்த்தைகளையும் இனி வரும் உலகத்தின் பலன், ஆவியானவருடைய வல்லமையும் அவங்க ருசிக்கிறாங்க. அதை ருசித்த பிறகும் இங்க பாருங்க 6வது வாக்கியம் தான் முக்கியமான வாக்கியம், மறுதலித்து போனவர்கள். அப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது சுயத்தை மீண்டும் வாழ்க்கையில உள்ளே நுழைச்சி எஞ்சி உள்ள வாழ்க்கையை மறுபடியும் சுயநலமா வாழணும்னு நினைக்கிறவங்க தான் யாரு? மறுதலிக்கிறவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய குமாரரை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது. என்னது? கூடாத காரியம். அப்போ த ஹையஸ்ட் பவர் யாருன்னா ஹோலி ஸ்பிரிட் தான். ஆவியானவர் மூலமாக ஜெனிப்பிக்கப்பட்டு, இது யாரு கதை மாதிரி தான்? சவுல் ராஜா கதை மாதிரி தான். சவுல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவர் அழைத்த பொழுது அவரை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா? ஆவியானவர் அவர் மேல் இறங்கின பொழுது அவனுக்கு புது இருதயம் கொடுக்கப்பட்டது, அவன் வேறே மனுஷன் ஆனான் என்றெல்லாம் வாசிக்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் அவன் கீழ்ப்படியாமையிலே தொடர்ச்சியா நிலைச்சிருந்த பொழுது ஆண்டவர் அவனை என்ன பண்ணிட்டாரு? அவனை தள்ளிவிட்டார். அதுக்கப்புறம் வேறு விதமான ஆவி அவனை அலக்களித்தது. அவன் கடைசியா பில்லி சூனியக்காரி கிட்ட போய் கேட்டு மறுதலித்து மாண்டு போனான் என்று பார்க்கிறோம். அதனால பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் அப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. நிச்சயமா பாஷா. அதாவது தினந்தோறும் கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற வாழ்க்கை நமக்கு நிச்சயம் அவசியம். அதான் அந்த டெய்லி பேப்டிசம் என்று சொல்லுகிறோம். ஜெபிக்கும் போது மறுபடியும் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே கிறிஸ்து நிரப்புகிறார். நிச்சயமா பாஸ்டர். மிக்க நன்றி பாஸ்டர். இந்த நாள் நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. நிச்சயமாக இது தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார். உங்கள் யாவருக்கும் நன்றி. நேயர்களே, ஞானஸ்நானம் என்பது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து கிறிஸ்துவுடைய புத்திரர்களாக ஒரு வாழும் ஒரு பாக்கியம், மனதிற்குள்ளாக ஏற்பட்டிருக்கிற ஒரு மாற்றத்தை வெளிப்படையாய் காண்பிக்கிற ஒன்றுதான் அந்த ஞானஸ்நானம் என்பது. ஆனால் அந்த ஞானஸ்நானம் பரலோகத்திற்கு நம்மை அழைத்து செல்வதில்லை. மாறாக தினந்தோறும் கிறிஸ்துவோடு கூட ஒரு புது வாழ்வுக்கு அது நம்மை ஞாபகப்படுத்துகிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இதே போன்ற மெய்யான சத்தியங்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து ஹோப் டிவியில் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.